Hey guys, welcome to Manifested Tamil. நான் உங்க host ஐஷோ பேசுறேன் and இன்னைக்கு we are on day 4 of the You Are Enough series and today we are talking about releasing shame and releasing judgment. Before we get started, இந்த series நீங்க enjoy பண்றீங்கன்னா மறக்காம share பண்ணுங்க. Share it with your friends who need to hear this kind of stuff. Share it on your Instagram and if you're sharing on Instagram, மறக்காம என்ன tag பண்ணுங்க at Manifested Tamil and let's get started. So today we are talking about releasing shame and releasing judgment. நிறைய டைம் நம்ம when we feel we are not where we want to be in life, okay நான் இது பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னும் நான் பண்ணல, நான் பண்ணுறது இன்னும் பத்தலை அப்படின்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக there is some kind of judgment associated with it, right? And a lot of times there is also shame. ஷேம் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் ரியாலிட்டிக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் இஃப் யூ ஃபீல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இது செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யலை, நம்ம நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றப்போ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரீசன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஏதோ சில இடத்துல நீங்கள் ஸ்லிப் ஆயிருக்கலாம், நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடங்களெல்லாம் பார்த்து அதில் ஏதோ உங்கள் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம் சம்திங். அதை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்படி பண்ணிட்டோம், ஆர் ஐ எம் நாட் வேர் ஐ வாண்ட் டு பீன்றதுக்கான நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணாத யாருமே கிடையாது, ரைட்? அதாவது மிஸ்டேக்ன்றது என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அது நீங்கள் நினச்ச அவுட்கம் வராமல் வேற மாதிரி போயிருக்கும். அண்ட் தட் doesn't mean you need to consider that as a reason for shame. லைக் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் இது செட் ஆகாது வேணாம், நீங்கள் கேட்காம இருந்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாம் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் கேட்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது யூ மைட் ஹவ் ரியலைஸ்ட் maybe I should have taken that opportunity, right? So இதை தான் சொல்கிறேன், அந்த மிஸ்டேக்ஸ்ன்றது it's not necessarily a mistake, but you can look at it that way. And இந்த விஷயங்களை பார்த்து people have some kind of பண்ணியிருக்கலாம், நம்ம தான் அப்போ தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் அப்போ கரெக்டாக பண்ணல, நம்ம ஃபால்ட்டு. there is a shame associated with that. I don't want you to feel that anymore. இன்னைக்கோட I want you to release all of that, let go of all of that. And how do you release that, right? How do you let go of that? எல்லாமே it doesn't mean life will be perfect. நீங்கள் throughout the life பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது, ரைட்? 4 இடத்துல நம்ம கீழே விழுவோம், எந்திரிப்போம், திருப்பி ஃபார்வர்ட் போவோம், அதுதாங்க லைஃபு. அதுக்காக ஐயோ அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படினால தான் அப்படின்னு உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த வெயிட் அப்படியே ஹோல்ட் பண்ணி டோன்ட் மேக் இட் மீன் எனி திங் அபவுட் யூ. எஸ் யூ டிட் சம்திங், யூ டுக் சம் டிசிஷன் அண்ட் நீங்கள் நினச்ச அவுட்கம் வரலை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இந்த லைஃப், உங்களோட இன்னைக்கோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஐ எம் நாட் வேர் ஐ ஷுட் பி, இன்னும் இது பெட்டராக இருக்கலாம், எஸ் பெட்டராக இருக்கலாம், பட் ஐ எம் ஓகே வித் மை லைஃப் டுடே அப்படின்ற இடத்துல இருந்து பெட்டரான இடத்துக்கு போகலாம். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் யுவர் லைஃப் டுடே, யூ கேன் ஸ்டில் டிசைட் ஐ எம் கோயிங் டு பி ஓகே. ஐ நோ இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம், பட் நான் இங்கிருந்து நான் வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கான ஸ்டெப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது வேற. நம்ம பண்ணது இப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சு, அப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சு, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்ற வைப் வேற. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஐ வாண்ட் யூ டு ஃபுல்லி ஓன் வேர் யூ ஆர் ரைட் நவ். உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்பில் உங்களுக்கு பிடிக்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம்,
it's okay. You can see that, you can accept that, you don't have to like it, right? அது வந்து நீங்க அது பிடிச்சு அதுக்கு gratitude feel அப்படிலாம் நான் சொல்லலை. You don't have to like it, but you have to accept it. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் இங்கிருந்து நம்ம அடுத்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு கூகுள் மேப்ஸ்ல பாயிண்ட் A to B போனோம்னா A எங்கன்னு போட்டாதான் இங்கிருந்து வழி தெரியும். நம்ம பியை மட்டும் பார்த்துட்டு என்னன்னே பார்க்கலன்னா எப்படி நீங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு போவீங்க? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு லைக் வே யூ ஆர். You have to just see where you are and be okay with it and decide you are going to make it better. First. Second, இது வரைக்கும் நீங்க இந்த பாயிண்ட் ஏக்கு வர வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் டேக் த லெசன், ரைட்? எல்லாமே நம்ம லைஃப்ல நமக்கு ஏதோ ஒன்று இட்ஸ் ஷோயிங் அஸ், இட் இஸ் ஹெல்பிங் அஸ் கெட் பெட்டர், இட் இஸ் டீச்சிங் அஸ் சம்திங். அதோட லெசன் அண்ட் அதோட லேர்னிங் எடுத்துக்கோங்க. பட் அதோட அந்த ஹர்ட் ஆர் ஷேம் ஆர் பெயினை வந்து அதை ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. லெட் இட் கோ. உங்களுக்கு அது ஏன் என்ன எப்படி அது மேக் சென்ஸ் பண்ணலைன்னாலும் புரியலைன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல. அது எல்லாம் நம்ம நல்லதுக்கு நீங்கள் இன்றைக்கே அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை, பண்ண வேண்டாம். அது எல்லாம் இருந்தது, அது எல்லாம் எனக்கு பிடிக்கலை, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதை அப்படியே வச்சிருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை வந்து நம்ம அதை நினச்சி we don't need to make that mean something about us. நம்ம எனக்கு அப்படி பண்ணிட்டோம், நம்ம தான் டிசிஷன் எடுக்கல, நம்மளுக்கு தான் எடுக்க தெரியாது அப்படின்னு டோன்ட் கிரியேட் ஸ்டோரிஸ் அரவுண்ட் இட். டேக் த லெசன் அண்ட் லீவ் தட். அவ்வளோதான். இன்னைக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல இருந்து எங்கே போகிறீங்க அதை நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர அந்த வெயிட்டெல்லாம் இங்கே தூக்கிட்டு வர வேண்டாம். ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் யூ லேர்ன் ஃப்ரம் இட் and you see and you change and you move forward. அவ்வளோதான். அண்ட் அது எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட் வில் ஹீல் வித் டைம். எப்போ அது ஹீல் ஆகும் அப்படின்னா அது அப்படியே இருக்க இன்னைக்கு இருக்க உங்கள் லைஃப்ல இருந்து உங்களுக்கு தேவையான லைஃப், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு லைஃபுக்கு நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். எல்லாமே மாறலைனாலும் நிறைய விஷயங்கள் மாறிடும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ அந்த பிரச்சனை எல்லாம் உங்களோட அந்த பாஸ்ட் உங்களை ஹர்ட் பண்ண விஷயங்கள்லாம் ஒன்று இட் வில் ஐதர் மேக் சென்ஸ். ஓகே, அதுதான் இட் மேட் மீ திஸ் பர்சன், அதுலேருந்து நான் இப்படி ஆனேன் அப்படின்னு இட் வில் ஐதர் மேக் சென்ஸ் ஆர் இட் ஒன்ட் மேட்டர். அது உங்களை இன்னைக்கு இருக்க லைஃப்பில் உங்களை ஹர்ட் பண்ணாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரே ரீசன்னால அதெல்லாம் எங்கேயோ தூரமாக எப்பயோ நடந்த ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஸோ டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோட என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இதுதான். உங்கள் டைம் வந்து ஆஸ் டைம் கோஸ் ஆன் நீங்கள் அப்படியே அதை நினச்சிட்டு உங்கள் லைஃப்பை மூவ் ஃபார்வர்ட் பண்ணாமல் ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நின்றுட்டீங்க அப்படின்னா ஹீல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. பட் வென் டைம் ஹீல்ஸ், வென் யூ ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் கிரியேட் த லைஃப் யூ வாண்ட். ஸோ என்ன நீங்கள் உங்களை பற்றி வாட் ஆல் த ரீசன்ஸ் யூ ஜட்ஜ் யோர் செல்ஃப், யூ திங்க் யூ டிட் அ மிஸ்டேக், ரைட் இட் டவுன். எழுதி கிழிச்சு தூக்கி போட்டுருங்க or burn it and just discard the ashes as a energetic cleansing, right? Set the intention to let all of these go out of you. உங்களோட அந்த ஃபீல்டுலேயே இது வேணாம். let it go. take the lesson, leave the rest. அவ்வளோதான். don't make that mean anything about you. and இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் டு கீப் இன் மைண்ட், இப்போ இருக்க உங்களுக்கு தெரியும் ஓகே மேபி அன்னைக்கு நான் பண்ணது வந்து ஒரு சில்லியான விஷயம் ஒரு ஸ்டூப்பிடான விஷயம்னு இன்னைக்கு இருக்க நீங்கள் நினைக்கலாம். பட் அன்னைக்கு உங்களுக்கு இருந்த அவேர்னஸ், உங்களுக்கு இருந்த அந்த காமன் சென்ஸ், உங்களுக்கு இருந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க.
யூ நோ பெட்டர் நவ், யூ ஹாவ் இவால்வ்ட் நவ். இன்னைக்கு இருக்க மெச்சூரிட்டி உங்களுக்கு அன்னைக்கு இல்லை. ஸோ அன்னைக்கு இருக்க உங்க வேர்ஷன் அதை தான் பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் தே did the best they could with the information they had at that point of time in life. Now you have grown, now you have evolved, now you know better and you can make better choices, and that's okay, right? So don't be too harsh on yourself. And with this we move into the second part, which is frequency of neutrality or 0 point. So again coming back to manifestation, right? நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் மணி எக்ஸாம்பிள் ஹியர் பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு எக்ஸ்பிளைன், ரைட்? யூ வாண்ட் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. அந்த மணி இருந்தால் தான் யூ வில் ஃபீல் abundant அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யூ வாண்ட் டு ஃபீல் வெல்த்தி. பட் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்க ரியாலிட்டி படி யூ டோன்ட் ஃபீல் லைக் யூ ஹாவ் இனஃப் மணி. காசுனாலே ஒரு கடுப்பு, ஐயோ ஒரு டென்ஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு இல்லை என்ன பண்ண, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உடனே இந்த ஸ்பேஸ்ல இருந்து ஓகே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக யூ நீட் டு திங்க் பாசிட்டிவ். ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு ஜென்யூனாக உங்களால் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. And that's what people try to do a lot of time. They make this mistake. They want to like, okay, I need to think positive, affirmation சொல்ல எழுது, அப்படியே நோ. பட் இன்டர்னலி உங்களோட அந்த டீப் கோர் பிலீஃப் லெவல்ல இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட், ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் கம் டு அ நியூட்ராலிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் பாசிட்டிவ்க்கு வரணுன்றது உங்கள் கோலே கிடையாது. நீங்கள் நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். அங்கேருந்து ஒரு நியூட்ரலான ஸ்டேட், அதாவது நான் சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ், இட் இஸ் வாட் இட் இஸ். ஷெர்லாக் சீரீஸில் வர ஒரு கோட், ஐ டோன்ட் நோ இட்ஸ் கம் எனிவேர் எல்ஸ், நான் அதில் தான் பார்த்தேன். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் பேட், இட் இஸ் வாட் இட் இஸ், ரைட்? அண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் என்ன பண்ணுறது இதுதான் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு இப்படி ஆகுங்க, இது இப்படி ஆச்சு, அது எப்படி அந்த அவ்வளோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து மோஷனில் இருந்து, சரி இப்போ இதுதான் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படி தான் இருக்குது ரியாலிட்டி, இதிலிருந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா, it is going to be much easier for you to receive a solution for that from neutrality. அந்த நியூட்ராலிட்டியிலிருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகிறதுக்கும் ஈஸி. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் நியூட்ராலிட்டிக்கு நீங்கள் வர்றப்போ தான் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் ரிசீவே பண்ண முடியும். when you ask for support, when you ask for a solution, when you ask for guidance, you always receive it. பட் அதை ரிசீவ் பண்ணுற ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருக்கணும். இப்போது உங்களுக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க, உங்கள் இன்டர்நெட் எல்லாம் ஆஃபில் இருக்கு, உங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிவர் ஆகுமா? ஆகாது. நெட் ஆனில் இருந்தால் தானே டெலிவர் ஆகும். அதே மாதிரி தான் யூ நீட் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டு ரிசீவ். ஓகே இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்குற மைண்ட் செட், அதை எடுத்துக்கிற மைண்ட் செட், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு யூ நீட் டு கம் டு நியூட்ராலிட்டி ஃபர்ஸ்ட். அண்ட் ஈவன் ஸ்பிரிச்சுவல் லா படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, when you are going through a challenge, right, the solution for that comes along with it. You have that, but you can only access it when you come to the 0 point. அந்த 0 பாயிண்ட் ஒரு நியூட்ராலிட்டிக்கு நீங்கள் வர்றப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் வென் யூ ஹோல்ட் ஸோ மச் ஆஃப் லைக் நெகட்டிவ் சார்ஜ் அரவுண்ட் இட், அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு அது கண்ணுக்கே தெரியாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே யூ கைஸ். ரிலீசிங் யோர் ஷேம், accepting who you are. Again, as I said previously, own your mistakes, own yourself, own your life. Don't feel bad about yourself.
நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஓன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லுக்ஸாக இருக்கட்டும், உங்கள் இமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே யூ நீட் டு அக்செப்ட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யூ நீட் டு அக்செப்ட் யோர் செல்ஃப். யூ நீட் டு அக்செப்ட் யோர் பாஸ்ட். யூ நீட் டு அக்செப்ட் யோர் ப்ரெசன்ட். And only then can you create the future you actually want. So, self-acceptance, self-love, and let go of judgment. Be kind to yourself and practice 0 point. So, any emotionally charged situations, when you want to find the solution, come to 0 point and then you receive the solution, set the intention and receive, or you actually shift your energetic state to a positive one. Okay. Again, negative, positive doesn't mean good or bad. It's just on the emotional charge or on the frequency or the charge. It's a science thing, like a max and the plus minus varola and the madri or frequency kind of thing. It's not good, bad. Okay. So that's it for today, you guys. On day 5, we'll be doing a tapping exercise. It's actually a NLP technique to kind of finish this, and that's going to be like a easy everyday thing you guys can do. So come back in for tomorrow. I'll see you guys. Stay happy, stay healthy. Bye.